ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நம்ம பார்க்கக்கூடியது துலா ராசி. துலா ராசியில கோடியில ஒருத்தர் இருந்தாலும் தூக்கி உச்சத்துல தூக்கி அழகு பார்க்கறது ஒரு 3 கிரகம் சொல்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது சனி, சுக்கிரன், செவ்வாய் உண்மையாலே இந்த 3 கிரகங்களால தான் இவங்க உச்சத்துல இருக்கிறாங்க. கண்டிப்பா ரொம்ப அருமையான கேள்வி. கண்டிப்பா துலாம் ராசி சுக்கிர பகவானுடைய மூல திரிகோண ஸ்தானம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ராசியாதிபதியா அவர் வந்துடுறாரு. சனி பஞ்சமஸ்தானத்துக்கு அதிபதி. இதுல செவ்வாய் தான் சூட்சம கிரகம். அதாவது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் தான் சூட்சமங்களை செய்யக்கூடியவர். இப்ப நீங்க நல்ல உத்து கவனிச்சீங்கன்னா துலாம் ராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் பயங்கர வலுப்பெற்றிருந்தாலும் கூட, சனி அதீத வலுப்பெற்றிருந்தாலும் கூட இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, டம்மி. செவ்வாய் பலம் பெற்றிருந்தாருன்னா துலாம் அன்பர்கள், துலாம் லக்ன துலாம் ராசி அன்பர்களை அவங்களுடைய முன்னேற்றம் பாத்தீங்கன்னா அசூர வேகத்துல இருக்கும். சாதாரணமா அவர் ஒரு ONYXல ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்டியே வாங்கியிருப்பாரு. இந்த வளர்ச்சி எப்படின்னு சொன்னா வெறும் பொருள் வளர்ச்சியானதல்ல. நல்ல கவனிக்கணும். இப்போ 1 லட்சம் அக்கௌண்ட்ல இருக்கு, 10 கோடி வந்துருச்சு, பொருள் வளர்ச்சி. நான் சொல்லக்கூடிய வளர்ச்சி அந்த வளர்ச்சி அல்ல. பொருளிலையும் பொருளாதாரத்திலையும் வளர்ச்சி, அறிவிலையும் வளர்ச்சி, பக்குவத்தில் வளர்ச்சி, செயல் திறனில் வளர்ச்சி, தைரியத்தில் வளர்ச்சி, எதையும் சமாளிக்கும் திறன். இன்னசென்டா இருந்திருப்பார், அப்பாவியா இருந்திருப்பார். இந்த செவ்வாய் பண்ணக்கூடிய வேலை இவரை பார்த்தா 1000 பேர் நடுங்கிற மாதிரி பண்ணி. இது ரொம்ப ஜோதிடத்துல இந்த ஒரு பார்ட், இந்த ஒரு பொசிஷன் என்பது ரொம்ப கிரிட்டிக்கல், ரொம்ப குரூஷியலான ஒரு டாபிக். இது எவ்வளவோ அதிசயங்கள் கொண்ட ஜோதிடத்துல இந்த ஒரு இதுல துலா லக்னம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தில் நான் திருப்பியும் சொல்றேன், கோச்சார செவ்வாய் அல்ல, பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் என்ன 2க்கும் 7க்கும் உடையவர். போய் நீச்சமாவாரு கடகத்துல. அந்த கடகத்துல நீச்சம் பெறாட்டாலும் திக்பலம் பெறுகிறார். அப்படி திக்பலம் பெற்ற செவ்வாயினுடைய தசை வந்துருச்சுன்னா இவங்களை கையில பிடிக்க முடியாது. ஏன்னா செவ்வாயுடைய பவர், செவ்வாயினுடைய தன்மைகள் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரம். சித்திரை செவ்வாயுடைய நட்சத்திரமே. அப்ப பிறக்கும் போதே சித்திரையில பிறக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் 10ஆம் இடத்துல நீச்சமாகி வக்ரமாயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. குறிப்பிட்ட அமைப்புகளை சொல்றேன். அப்ப நீச்ச வக்ரமான செவ்வாய் உச்சம் பெறுவார். திக்பலத்தில் கர்மஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் 4ஆம் பார்வையாக லக்னத்தை பார்த்து பலப்படுத்துவார். ஆனா ஆளு கொஞ்சம் துலாம் ராசி கூட குவாலிட்டிஸ்ல இருந்து சற்று மாறுபட்டு இருப்பாங்க. கொஞ்சம் மிடுக்கா, லைட்டா திமிரு, தோரணையா. நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேக்குது. இது துலாம் ராசியுடைய பண்பு அல்ல. ஆனா துலாம் ராசியில இப்படி இருப்பாங்க. செவ்வாயின் ஆளுமை, செவ்வாயினுடைய தாக்கம் அது கொஞ்சம் பிடிவாதம். என்ன வேணா பண்ணு, நான் பண்றதை பண்ணுவேன். செவ்வாய் பார்க்கிறாரு லக்னத்தை. இப்ப துலாத்துக்கும் குருக்கும் ஆகாது. ஆனா இந்த லக்னத்து மேல குரு பார்வை விழுந்துட்டா அது ஆகும். பார்வைப்பட்டா ஆகணும். ரொம்ப விசேஷம். குரு பார்வை எந்த நிலையிலும் நன்மையை தரும். எல்லா லக்னங்களுக்கும் ராசிகளுக்கும் குரு ஸ்தானம் எந்த நிலைமையிலையும் சில சங்கடங்களை தரும். எல்லா ராசிக்கும் எல்லா லக்னங்களுக்கும். அப்ப இவர்களுக்கு நம்ம செவ்வாயை பத்தி பேசணும். இதுதான் சூட்சமம். சுக்கிரன் எங்க இருக்காருங்கிறது ஒரு கண்டிப்பா முக்கியம். லக்னாதிபதி அல்லது ராசியாதிபதி. சனி அவருடைய பிளேஸ்மெண்ட்டும் முக்கியம். இவங்கெல்லாம் ஓரளவுக்கு பவரா இருந்துட்டு செவ்வாய் கிட்ட அந்த ஒலிம்பிக்ல தீபம் பிடிச்சிட்டு ஓடுவாங்க, அதை போய் அவர்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா போதும், அவர் ஏத்துவார். அந்த அமைப்பு இருக்கா இல்லையான்னு நேயர்களுக்கு தெரியும்னா அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நம்மகிட்ட கன்சல்டேஷன்ல கொண்டு வந்து பார்க்கணும். அப்பதான் அவங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் இந்த செவ்வாய், திக்பலம் பெற்ற செவ்வாய் செய்யும் சூட்சமம் என்பது துலாம் ராசி துலாம் லக்ன அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஆளுமையை தரும். அதே மாதிரி துலாம் ராசி துலாம் லக்ன அன்பர்களுக்கு மகரத்தில் செவ்வாய் இருந்து விட்டால், அந்த செவ்வாய் திசை வந்து விட்டால்
இதை விட பெரிய ஆளுமை தரும். உச்சமாகிறாரு. ஆமா. இன்னொரு எடுத்துக்காட்டு விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பிக்குது. அதுல ஒரு 2 பாதம், அப்புறம் சுவாதி ஒரு 4 பாதம், விசாக நட்சத்திரம் 3 பாதம். விசாக நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 3வது பாதம் அங்க குரு திசையில பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பிறந்த உடனே சனி திசை வரும். சனி திசை முடிஞ்ச உடனே ஒரு புதன் திசை வரும். புதனுக்கு அப்புறம் கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன். அப்ப செவ்வாய் திசை என்பது லேட்டா தான் வருது. ஆனாலும் இந்த நிலையில் நாம் பேசக்கூடிய நிலை, செவ்வாய் 4ஆம் இடத்தில் கேந்திரஸ்தானத்தில் உச்சம் பெற்று பஞ்ச மகா புருஷ யோகங்களில் ஒன்றான ருசக யோகத்தை தரும் நிலையில் திசையே வர வேணாம், இருக்கிற திசையிலே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். என்ன யோகம் சொன்னீங்க? ருசக யோகம். ருசக யோகம். செவ்வாய் பகவான் கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் தரக்கூடியது ருசக யோகம். ஆனா இந்த மாதிரி நிலையில் தாரம் அமைவது தள்ளி போகலாம், கணவன் அமைவது தள்ளி போகலாம். அப்படி அமைஞ்சாலும் தள்ளி விடலாம், அவர்கள் இவர்களை தள்ளி விடலாம். ஏன்னா போர்ஸ். செவ்வாய் உச்சம் பெற்ற ஆண் ஜாதகம், பெண் ஜாதகம் எடுத்துங்க. அவங்களோட போர்ஸை நீங்க நேர்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களுக்கு கோபம்லாம் நொடி பொழுதுல வராது, நானோ செகண்ட்ல வரும். அண்ட் நீங்க என்ன சொன்னாலும் காதுல ஏறாது. அந்த கோபம் வந்த 24 ஹவர்ஸுக்கு அவ்வளவுதான் டைம். SLA 48 ஹவர்ஸ். அது அவங்களுக்கு நீங்க என்ன பேசினாலும் காதுல ஏறாது. செவ்வாய் உச்சம் பெற்ற நபர்களுக்கு கோபம் வந்தனா, கோபம் வரல அப்படின்னா நார்மலா இருப்பாங்க, கண்டுக்கவே முடியாது. ஆக மிகப்பெரிய ராசியான துலாம் ராசி, துலாம் லக்ன அன்பர்களுக்கு சுக்கிரன், சனி, செவ்வாயில செவ்வாய் தான் சூட்சம கிரகம். உங்கள் வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னு ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு செவ்வாய் ரெடியா இருக்கணும். அப்படி இருந்துட்டாருன்னா எழுதி வச்சுக்கோங்க, நீங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க உங்க வாழ்க்கையில யார் யார் உங்களை ஏளனம் பண்ணினாங்களோ, தவறா சிரிச்சாங்களோ, எதிர்த்தாங்களோ, இவங்களெல்லாம் தாண்டி பெரிய நிலைமையை தொட்டு உங்கள் வெற்றியை இந்த உலகம் பார்க்கும்படியா நீங்க செய்வீங்க. ஆக இந்த கிரக அமைப்புகள் தான் ரொம்ப முக்கியமான கிரக அமைப்புகள். இதுதான் துலாம் ராசி என்பவர்களுக்கு ஸ்பெஷலா நம்ம சொல்றோம். இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இனி ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை பத்தி நிறைய பேச போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில இன்னைக்கு இந்த தலைப்பு, இந்த கேள்வியை கேட்டதற்காக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கள். நன்றி.